கும்பராசி திடமான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. எடுத்த வேலையை முடிக்கணும். அதுல கட்டாயம் வெற்றி அடையணும்னு நினைக்கக்கூடியவங்க. நம்ம எல்லாருக்கும் அதுதான் ஆசை. ஆனா ஆசைப்படுமே தவிர்த்து அதை முடியிற வரைக்கும் ஒரு பொறுமை இருக்கு இல்லையா? அது முடியிற வரைக்கும் ஒரு சோதனைகள் வரும் இல்லையா? அதெல்லாம் கடந்து போகிறதுங்கிறது மத்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வேணாம், நம்ம விட்டுடலாம் கூட யோசிப்போம். ஆனா கும்பம் பொறுத்த வரைக்கும் தொட்ட வேலைய முடிக்கிற வரைக்கும் முடிக்கிறது இல்ல. அது எனக்கு நான் நினைச்ச மாதிரி பலனை கொடுக்கிற வரைக்கும் விடமாட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் தனித்துவத்தோட செயல்படுவாங்க. எல்லா விஷயத்திலும் கவனமாவும் இருப்பாங்க. குறிப்பா எடுத்த காரியத்தை அறிவுபூர்வமா சிந்திச்சு அதற்கேற்ப மாதிரி திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க. ரொம்ப புத்திசாலி தான் போலவே அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம். இவங்களுடைய அறிவுத்திறனுக்கு யாரையுமே ஈடுணைய வைக்க முடியாது. ஆனா எங்க இவங்களுடைய வீக்னஸ் நிக்குதுன்னா, மனசுல பட்டுபடான்னு பேசிருவாங்க. அதான் ஒரு குடத்துல இருந்து தண்ணி கொட்டுற மாதிரி எல்லாத்தையுமே கொட்டிடுவாங்க. நல்லவனோ கெட்டவனோ, நீ எனக்கு நல்லவனா தோன்றியா, நீ பண்றது கரெக்டா தப்பாங்கிறத அக்யூரேட்டா சொல்லிடுவாங்க. இதனால பல பேருக்கு இவங்கள பிடிக்காது. இருந்தாலும் இவங்க அத பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. என்னோட கேரக்டர மாத்திக்க முடியாது. சரியா? உண்மைய மட்டுமே பேசுவாங்க. இவங்ககிட்ட ஒளிவு மறைவுங்கிறது கிடையவே கிடையாது. நீங்களா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி, இந்த மாரி சொல்லிடு, இந்த மாரி மாத்தி பேசு அப்படின்னு சொன்னாக்க, முடியாதுன்னு உங்க மூஞ்சிக்கு நேரா அடிச்ச மாரி பேசிருவாங்க. இதுதான் இவங்களுக்கு பெரிய மைனஸாவே நிக்குது. ஆனா இதுதான் இவங்களுக்கான பிளஸ்ஸான குணமும் கூட. தெய்வ அனுகிரகம் அதிகமா படைச்சவங்க இவங்க. ஏன்னா, இது நாள் வரைக்கும் இவங்களுக்கு சோதனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. வாழ்க்கைய பார்த்தோம்னா, பயங்கரமான சோதனைகள கடந்து வந்திருப்பாங்க. என்னடா வாழ்க்கை இத முடிச்சுக்கலாம்னு கூட யோசிக்கக்கூடிய அளவுக்கு நெறைய கஷ்டங்கள, சங்கடங்கள நெறைய பேர் இவளுக்கு குடுத்திருப்பாங்க. ஆனா, மனசளவுல இன்னைக்கு வரைக்குமே யாருக்குமே சின்னதா கூட துரோகம் நினைக்காத உயர்ந்த உள்ளம் படைத்தவங்க இந்த கும்பராசிக்காரங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் தலைப்பு பார்த்திருப்பீங்க. தெய்வ சக்தியால உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்க போகுது. குறிப்பா கும்ப ராசிக்காரர்களுக்கு சொந்த பந்தங்கள்லாம் புரளி பேச போறாங்க. ஆல்ரெடி அதாம பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன பெருசா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, புரளி பேசுறதுங்க உங்கள தப்பா பேசுறது அது ஒரு பக்கம். ஆனா உங்கள உயர்வா பேசியிருப்பாங்க. பாக்கெட்ல 10 காசு இருந்திருக்காது. ஆனா நீங்க பல கோடிக்கு சொந்தக்காரங்க, பல இடங்கள்ல சொத்து வாங்கி போட்டுருக்கீங்க அப்படின்லாம் பேசியிருப்பாங்க. அவனுக்கு என்ன குறை? அவளுக்கு என்ன குறைன்னுலாம் பேசியிருப்பாங்க. அப்படி அவங்க புரளி பேசின அந்த உயர்வான விஷயம் இந்த மாதத்துல உங்களுக்கு நடக்க போகுது. அது என்ன? எப்படி? ஏதுங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாங்க. கும்பராசி. கும்பம் அப்படின்னாவே அது உயர்வான விஷயம். இவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த தை மாதத்துல உறவுக்காரர்களுடைய வருகையினால வீட்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். முன்னேற்றத்திற்கான வழி பிறக்கும். புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், சின்னவங்களோ, பெரியவங்களோ. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது மறைந்து திரும்பவும் ஒன்று சேருவீங்க. நீ வேணா நான் வேணாம்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருந்தா கூட சரி. கோர்ட்டு கேஸ்ன்னு ஏன் டிவோர்ஸையும் வாங்கியிருந்தா கூட சரி. அவங்க இந்த சமயத்துல ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு பிள்ளைகள் மூலம் புதிய ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. சிலர்லாம் புதுசா வீடு கட்டுவீங்க, வண்டி வாகனம் வாங்குது, வசதிகள் பெருகுது. யோகம்னா யோகம், அப்படிப்பட்ட ஒரு வசதியான யோகம். அதே மாதிரி நவீன ரக மின்சாரம், மின்னணு சாதனங்கள்லாம் வாங்குவீங்க. பிள்ளைகள் வழியில நீங்க பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நல்ல செய்திகளை உங்க காதுல கேட்பீங்க. திருமண முயற்சிகள் சாதகமா முடியும். அது போலவே மகனுக்கோ மகளுக்கோ நல்ல இடத்துல வரன் அமையும். குடும்பத்துல இருந்த சங்கடங்களும் மறையுது. குடும்பத்துல உறவுக்காரருடைய வருகை அப்படிங்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்துன்னு சொன்னேன். இருந்தாலும் உஷாரா இருங்க. அவர்களாலேயும் உங்களுக்கு வீட்டுல பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காது இல்ல. நிறைய உறவுக்காரங்க தப்பானவங்கன்னு சொல்ல முடியாது இல்ல. ஒரு சிலருடைய வருகை உங்களுக்கு சந்தோஷத்தையும், ஒரு சிலருடைய வருகை அப்படிங்கிறது ஒரு சந்தோஷத்தை குலைக்கக்கூடிய விதத்திலையும் இருக்கும். சோ அதனால எந்த விஷயத்திலையும் கவனமா இருந்துக்கோங்க. குறிப்பா உறவுக்காரங்கிட்ட பொறுமையை கடைபிடிக்கணும். அதே மாதிரி குடும்ப விஷயங்கள்ல அவங்களுடைய தலையீடு இல்லாம பாத்துக்கணும். வண்டி வாகனத்துல பயணம் செய்யறப்போ கவனமா போகணும், வரணும். நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நண்பர்களால வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கும். இதுவே அலுவலக பணிகள்ல இருக்குங்க. தனியார் துறையோ, அரசாங்கத்துறையோ, பெண்களோ, ஆண்களோ. உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகமாகும். இருந்தாலும் அந்த வேலை சுமை அப்படிங்கிறது உங்களுக்கு உயர்வை கொடுக்கும். நீங்க விரும்பிய இடத்திற்கு பதவி மாற்றத்தை கொடுக்கும், இடமாற்றத்தை ஏற்படுத்தும். அலுவலகத்துல உயர் அதிகாரிகிட்ட பேசுறப்ப பொறுமையா பேசுங்க. சக ஊழியருடைய ஒத்துழைப்பு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கும். இது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கும்பராசி. தொழில் மற்றும் வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாவே கிடைக்கும். மறைமுக எதிரிகளால உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் மறைய போகுது. வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் புதிய முயற்சிகள் இப்போ கொஞ்சம் ஒத்தி வைங்க. ஆனா மாத்திரை இறுதி நாட்கள்ல
நன்மைகள் அப்படிங்கிறது நீ எதிர்பார்த்த விட பல மடங்கு கிடைக்கும். சிம்பிளா சொல்றேங்க. கும்பராசிய பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்கள் முக்கியமான விஷயங்களோ, அது எல்லாமே நல்ல விதத்துல மாறிடும். அது குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய மாதம்னு தை மாதத்த சொல்லலாம். உறவுக்காரங்கிட்ட இணக்கமான சூழ்நிலை காணப்படும். குடும்பத்துல இருக்கிறவங்க, உங்களுடைய ஆலோசனைய ஏத்து நடந்துப்பாங்க. உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு குடுப்பாங்க. குடும்பத்திலயும் சரி, உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி, நட்பு வட்டாரத்திலும் சரி. குறிப்பா உங்களுடைய கணவர் வீட்டு வகையில உங்களுடைய மதிப்பும், மரியாதை உயருது. இதுவே அலுவலகத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய பெண்மணிகளுக்கு, நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். இது மட்டும் இல்லாம பொதுப்படியாவே சொல்லணும்னா, கும்பராசி சேர்ந்த யாராக இருந்தாலும் சரிங்க, நிதி நிலைய பொறுத்தவரைக்கும் உயர்வான நிலைய அடைய போறீங்க. தை மாதத்துல பணவரவு அப்படின்றது பல வழிகள்ல, பல வகைகள்ல உங்க கைக்கு வந்து சேரும். உங்க பணமே வெளியில மாட்டிக்கிச்சு. வராம இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு இழுபறியா இருக்கா? அந்த பணம் கூட இப்போ உங்க கைக்கு வந்து சேரும். மேலும் சொல்லணும்னா, தை மாதம் அப்படின்றது பல அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு கொடுக்க போகுது. புரியுதுங்களா? அது கும்பராசிய பொறுத்தவரைக்கும் அருமையான மாதம். நெனச்செல்லாம் சாதிப்பீங்க. நெனச்ச இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. நெனச்சபடி வாழ்வீங்க. துன்பங்கள் எல்லாமே, துயரங்கள் எல்லாமே உங்கள விட்டு போக போகுது. நீங்க உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு பொருளாதார நிலையில உயர்வை அடைய போறீங்க. யாருன்னே தெரியாது. அவங்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அந்த அளவுக்கு உதவிகள் உங்கள தேடி வரும். அதே மாரி செய்து வரக்கூடிய காரியங்கள்ல உங்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கும். செய்து வரக்கூடிய காரியங்கள் மூலம் லாபம் கிடைக்கும். பொருளாதாரம் அப்படிங்கிறது உயர்வு இல்லைங்க. அபிவிருத்தி ஆக போகுது. அதாவது அதிகமான நிலை, உயர்வு. புதுசா ஏதாச்சும் வாங்கணும், விக்கணும் அப்படின்ற ஒரு நெனப்பு இந்த காலகட்டத்துல இருக்கும். பல கோணங்கள்ல கும்பராசியில பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் மிகச் சிறப்பை தரக்கூடிய மாதம்னே சொல்லலாங்க. அதாவது ஏற்கனவே வெளியூர்ல இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்கீங்க, வெளி மாநிலத்துல இருக்கீங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, அந்த கஷ்டங்கள்ல இருந்து இப்ப விடுதலை கிடைக்கும். சூரியன் 7ஆம் பாவ அதிபதியா இருக்கிறனால உங்கள பார்த்து கொண்டே இருக்கிறார். நொந்து போன மனநிலையில இருந்து விடுதலை கொடுக்கிறார். அதாவது உங்க ராசியில மறைந்திருந்து வெளிச்சமான சூழலை ஏற்படுத்துறாரு. அது சனீஸ்வர பகவான பொறுத்து உங்க ராசிக்கு அதிபதியாவே இருக்கிறதுனால, உங்க ராசியில வீற்றிருந்ததுனால, நீங்க பெரிதா கஷ்டப்பட்டு வந்த நிலையில ஒரு மாற்றம் வரும். சூரியன் உங்க ராசியை நோக்கி பயணம் பண்றாரு. நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதுசா வேலை கிடைக்கும். தொழில பொறுத்தவரைக்கும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்றவங்க, தங்கத்துல முதலீடு செய்றவங்க, பங்குச்சந்தையில முதலீடு செய்றவங்க, உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்கள தேடி வரும். பொருளாதார விருத்தி அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான பலன்களை அள்ளி கொடுக்குது. குடும்பத்துக்கு 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்த குரு பார்க்கிறதுனால கோடி புண்ணியம் கிடைக்கும். சொல்லப்போனாக்க இன்னும் நெறைய அதாவது தொழில் அமையும், வேலையில வேலை கிடைக்கும். சொந்த தொழில் செய்றவங்களுக்கு தொழில்ல நல்ல வளர்ச்சி இருக்கும். குறிப்பா ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, விவசாயம் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த தொழில் செய்றவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அடுத்து 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால மனசுல வந்து பாத்தீங்கன்னா புதுசா தெம்பு ஏற்படும். வீரியத்தோட அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் பண்ணுவீங்க. ஒரு எண்ண ஓட்டங்கள்ல வந்துட்டு உயர்வா இருக்கும். மேலும் 9 கூடியவன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அனைத்து விதமான பிரச்சனைகள் இருந்து இப்ப விடுதலை ஆவீங்க. அடுத்து அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் இப்ப சிறப்பா இருக்கு. அவர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்களும் விலகுது. சொந்த பந்தங்கள்லாம் யாருன்னே தெரியாதவர்கள் மூலம் கூட உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். அடுத்த ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறதுனால தொழில்ல பிள்ளைகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படும். அதுல நல்ல வருமானம் வரும். இதுவே குரு பகவானும் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணித சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த வேலையில இருக்கிறவங்களுக்கு சிறப்பான காலம்னு இந்த காலத்தை சொல்லும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரா இருக்கீங்க, பொறியியல் படித்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இதுவே கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி செய்றீங்களா, அதுக்கு தேர்வு எழுதிருக்கீங்க அப்படின்னாக்கா நல்ல வேலை வாய்ப்பு தேடி வரும். அதாவது சகல சௌபாகியங்களும் பெற்று ரொம்ப மகிழ்ச்சியா வாழக்கூடிய மாதம்னு இந்த மாதத்தை சொல்லும். உங்களை பொறுத்திருக்கும் மலை கோயில்களுக்கு போயிட்டு சுவாமிகளை வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கும். சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள். இதுவே வந்து சிறப்பா இருக்கு. இன்னும் நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா கும்ப ராசிக்கு தை மாதத்துல இன்னும் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறத தெளிவா பார்த்துக்கலாம். அப்படி பாக்குறப்போ கும்ப ராசி அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இவங்கதான் உறுதியான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் தை மாதம் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி கொடியை நாட்ட போறீங்க. செவ்வாய் வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய நிலையில விரயஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றது சூரியன் பல வழிகள்ல உங்களுக்கு உயர்வை அதிகமா கொடுக்குறாரு. இதனால அலைச்சல் இருக்கும். மனசுல இந்த குழப்பங்கள் விலகுது. உடல் ரீதியா உங்களுக்கு இருந்த சங்கடங்களும் விலகுது. கடைசி வாரங்கள்ல புதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுப்பீங்க. நீங்க எதிர்பார்த்த வருமானம் வரும். வாங்க நினைச்ச இடத்த வாங்கிருவீங்க. குடும்பத்துல சங்கடங்கள் விலகுது. வங்கியில நீங்க கேட்டிருந்த பணம் உங்க கைக்கு வரும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மேலும் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்கிறார். வேகமா செயல்பட வைக்கிறார். நினைச்ச காரியங்களை நடத்தி வைக்கிறார். அதே மாதிரி நண்பர்களையும் சரி
குடும்பத்தாரையும் சரி அனுசரிச்சு நடந்துக்கோங்க. நன்மைகள் அதிகமா கிடைக்கும். அடுத்த செய்து வரக்கூடிய தொழில்ல முழுமையா கவனம் செலுத்துவீங்க. அரசு வேலையில இருக்கிறவங்க வேலை பளு அதிகரிக்கும். மேல் அதிகாரிங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. பணிகள்ல கவனமா இருந்துக்கோங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களுடைய ஆலோசனையை ஏத்து நடந்துப்பாங்க. நன்மைகள் அதிகமா கிடைக்கும். 2ஆம் இடத்துல ராகுபவனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது வார்த்தைகள் நிதானத்தை பயன்படுத்தணுங்க. யார்கிட்டயும் வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அதே மாரி எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படக்கூடாது. அடுத்த மாணவர்களை பொறுத்தவரைக்கும் டீச்சர்ஸ் உடைய ஆலோசனையை ஏற்று நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா வெற்றிக்கு வழிவகுக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னாக்க ஜனவரி மாதம் 26, 27, பிப்ரவரி மாதம் 8, 9 இந்த நாட்கள உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. அதீத நன்மைகளை அடைவீங்க. அடுத்து உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் நவகிரகங்கள்ல வீற்றிருக்கூடிய குரு பகவானை வியாழக்கிழமைகள் தோறும் வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாகும். அதிர்ஷ்டம் நிலைக்கும். அடுத்த சதய நட்சத்திரம். எந்த ஒரு விஷயத்தையும் தனித்துவமா செயல்படக்கூடிய உங்களுக்கு தை மாதம் வெற்றியை தரக்கூடிய மாதமா இருக்கு. ராகு பகவான் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தினை அனுசரிச்சு நடந்துப்பீங்க. எதிர்பார்த்தா வருமானம் இருக்கும். பழைய கடன்களை கூட அடைச்சிட்டு நிம்மதியா இருக்க போறீங்க. வேலையில இருக்கிறவங்களுக்கு கூட வேலை பக்கங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க. என்ன திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா பொறுமையா இருந்துக்கோங்க. யார் என்ன தையத்தக்கான்னு குதிச்சாலும் சரி, நீங்க நிறுத்தி நிதானிச்சு செயல்படுங்க. மத்தபடி எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். அடுத்து வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் கணக்கு வழக்கல்ல கவனமா இருக்கணும். அரசு முயற்சிகள்ல எச்சரிக்கையாக இருக்கணும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேல் அதிகாரிங்க சொல்ற வேலைய செஞ்சு குடுத்துருங்க. அது உங்களுக்கு சங்கடம் இல்லாம மாத்திரும். அடுத்து ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் மனசிற்கு உங்களுக்குள்ள இருந்த சங்கடத்த மறைய செய்யறாரு. கையில எடுத்த வேலைய சொன்ன மாதிரி முடிச்சிருவீங்க. அடுத்த வருத்தங்கள் எல்லாமே மறைஞ்சு போகுதுங்க. மேலும் குடும்பத்திலயும் சரி, நட்பு வட்டாரத்திலும் சரி, சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால யார்கிட்டயுமே பொறுமையா இருந்துக்கோங்க. அடுத்த அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய கேது பகவான் உடல்நிலையை சீராக வைக்கிறாரு. ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடத்துல நல்ல பணவரவு இருக்கும். அடுத்த புதன் பகவானும் சரி, சுக்கிர பகவானும் சரி, அவருடைய சஞ்சாரம் அப்படின்னு உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால வரவுல இருந்த தடைகள் விலகுது. செலவுகளை சமாளிக்க முடியும். இடம் வாங்குறது, விக்கிறது இந்த மாதிரியான வேலைகள்ல உங்களுக்கு சாதகமான நிலை இருக்கு. பொன் பொருள் சேரும். ஒரு சில புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க. அரசியல்வாதிகள் நிதானமா செயல்படுவது, தலைமையை அனுசரித்து செல்வது நன்மையை உண்டாக்கும். அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் தேவைப்படுதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னாக்க ஜனவரி மாதம் 22, 26, 31, பிப்ரவரி மாதம் 4, 8 இந்த நாட்களை உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில நன்மைகள் மட்டுமே நடக்கும். அதிர்ஷ்டமான பலன்களை அள்ளி கொடுப்பாங்க வாராகி அம்மன். வந்த கஷ்டத்தையும் வரக்கூடிய கஷ்டத்தையும் விலக்கி வைப்பாங்க. அடுத்த பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். எந்த ஒரு விஷயத்தையும் அறிவுபூர்வமா சிந்தித்து அதற்கேற்ற மாதிரி செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த தை மாதம் தைரியம், தன்னம்பிக்கை அதிகமா தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம். குரு பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறனால உங்க வேலையில அதிகமா கவனம் செலுத்துவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செயல்படுங்க. குறிப்பா உங்களை பொறுத்திருக்கும் ஜென்ம ராசிக்குள்ள சனி பகவானும், 2ஆம் இடத்துல ராகுவும், 8ஆம் இடத்துல கேதுவும், 12ஆம் இடத்துல சூரிய பகவானும் சஞ்சாரம் பண்றாங்க. இதனால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே மறையுது. மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டகாரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் நீ எதிர்பார்த்த ஆதாயத்தை உங்களுக்கு கொடுக்கிறாரு. வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க. நீ எதிர்பார்த்த லாபம் இருக்கும். எடுக்கக்கூடிய வேலைகள்ல முயற்சிகள்ல வெற்றி கொடுக்கும். உழைப்பாளர்களை பொறுத்திருக்கும் நீ எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். அடுத்த அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே நிதானமா செயல்படுவது நன்மை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துங்க. யாரையும் நம்பி எந்த ஒரு வேலையும் ஒப்படைக்க கூடாது. எதிர்மறையான பலன்களை அது அதிகமா கொடுத்துரும். இதனால எடுத்த காரியத்தை நீங்களே செஞ்சு முடித்துருங்க. அதே மாதிரி குடும்பத்திலையும் சரி, நண்பர்களையும் சரி அனுசரிச்சு நடந்துக்கோங்க. உங்களுடைய நெருக்கடிகள் மறையும். சொல்லப்போனா கும்பராசிக்காரங்க அடிக்கடி எதையோ பறி கொடுத்த மாதிரி ஒரு மாதிரி மனசு தடுமாறி நின்று இருக்கும். அதெல்லாம் சமாளிக்கூடிய சக்தி இந்த மாதத்துல உண்டாகுது. அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சிந்தனைகள்ல படிப்பை தாண்டி எந்த ஒரு விஷயத்துக்கும் இடம் கொடுத்துறாதீங்க. முழுமையா படிப்புல அக்கறை செலுத்துவது பொதுத் தேர்வுகள்ல அதிகமான மதிப்பெண்களை பெற்று வெற்றி சூட வழிவகுக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி மாதம் 26, 30, பிப்ரவரி மாதம் 3, 8, 12 இந்த நாட்களை உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. அதீத நன்மைகளை அடைய முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் ஐயப்பன் சுவாமியை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும். சந்தோஷம் குடிகொள்ளுங்க. சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, பரிகாரமும் சரி உங்களுக்கு தை மாதம் அப்படிங்கிறது அதீத நன்மைகளை கொடுக்குங்கிறத உணர்ந்திருப்பீங்க. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாட்கள் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஜனவரி மாதம் 22, 25, 28, 31, பிப்ரவரி மாதம் 2, 4, 8, 11 இந்த நாட்களை உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பொதுப்படியா பயன்படுத்திக்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தோம்னாக்கா 2, 3, 7 நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தியும் விநாயகர் பெருமானையும் அடிக்கடி வழிபாடு செய்யணும். உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது விநாயகர் பெருமானுக்கு வெள்ளிக்கிழமைகள்ல தேங்காய் எண்ணெயில தீபம் ஏற்றி அருகம்புல்லால் அர்ச்சனை செய்வது நல்லது.
மேலும் வியாழக்கிழமைகள்ல குரு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமா கிடைக்கும். சோ எப்படி பார்த்தாலும் சரி, கும்பராசிக்கு தை மாதம் நல்ல தரமான வளர்ச்சியை தரக்கூடிய மாதம்னு சொல்லி முடிக்கலாம். அதாவது அதிர்ஷ்டம், யோகம், பொற்காலம்னு இந்த தை மாதத்தை வச்சுக்கோங்க. கும்பராசிகளை பற்றி ஒரு சில விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணும். என்ன, யாரையும் நம்பக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்களே இறங்கி செய்யணும். இது 2 மட்டும் செஞ்சுட்டா போதும். நீங்க தான் வெற்றியாளர். வாழ்த்துக்கள்.